ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சோயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க வேர்க்கடலை புளிக்குழம்பு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு பாரம்பரியமான பழங்காலத்து புளிக்குழம்பு. இது வந்து எங்கள் பாட்டி எங்களுக்கு வந்து அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. அப்போங்க வந்து எங்கள் பாட்டி வந்து கடையில் க இந்த கடலை காட்டில் போய் ஆஞ்சிட்டு வருவாங்க. ஆஞ்சிட்டு வந்து புதுசா அப்போ உள்ள வேர்க்கடலைய அப்படியே வந்து பருப்பெல்லாம் எடுத்து எங்களுக்கு வந்து இந்த மாரி வேர்க்கடலை குழம்பு, புளிக்குழம்பு செஞ்சு குடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இது எப்படி செய்றதுன்னு தெரியலையா? வாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க பாருங்க, புதுசா எனக்கு இப்ப கிடைச்ச வேர்க்கடலை. இத வந்து அப்படியே தோல உரிச்சுட்டு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். 100 கிராம் வந்து சின்ன பூண்டு, சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து அத கரைச்சு வச்சிருக்கிறேன். இது மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளிய வந்து மிக்ஸியில போட்டு பேஸ்ட்டா அடிச்சு வச்சிருக்கிறேன். இது வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டா தான் இந்த புளிக்குழம்புக்கு. ஆனா புளிக்குழம்புக்குன்னு நம்ம போட்டோம்னா சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட் குடுக்கும். இது வந்து வறுத்து அரைக்கிறதுக்கான மசாலா. 2 டீஸ்பூன் வந்து கடலை கடலைப்பருப்பு, அதே 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 1/2 டீஸ்பூன் வந்து மல்லி, 2 வரமிளகா போட்டிருக்கேன். ஏன்னா காரத்துக்கு வந்து நான் தகுந்தாப்புல 2 வரமிளகா தான் போட்டிருக்கேன். நீங்க காரம் நெறைய வேணுனா கொஞ்சம் 4 வரமிளகா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இத எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துறணுங்க. இத வறுத்து நம்ம பவுட்ரு பண்றோம். இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் குடுக்குறதே வந்து இந்த மசாலா தாங்க. இந்த மசாலா வந்து கார குழம்புக்குலாம் நம்ம போடுவோம். ஆனா போல இந்த புளிக்குழம்புக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப அது வந்து வறுத்து ஆற வச்சுட்டுருக்கேன். மிக்ஸியில அப்புறம் அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய வச்சு இதுக்கு வந்து புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது தாங்க நல்லாயிருக்கும். கோல்டு வின்னர் அந்த மாரிலாம் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் விட டேஸ்ட் குடுக்குறது வந்து இந்த நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் தாங்க இருக்கும். நாங்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் 3 கரண்டி விட்டு, ஜீரகம், வெந்தயம் 2யும் போட்டு நல்லா பொரிய போட்டுட்டு, இந்த வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கணுங்க. வதக்கி நல்லா வந்து இது ஒரு கண்ணாடி பக்குவம் வரணும். கண்ணாடி பக்குவம் வரப்ப, நம்ம வந்து அதோட சேர்த்து இந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க. பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது சீக்கிரமே வதங்குறதுக்கு இதுக்கு தேவையான உப்பு நான் என்னுடைய சமையல்ல எப்பவுமே பார்த்துருப்பீங்க. நான் வந்து உப்பு வந்து ஃபர்ஸ்ட்டே சேர்த்துருவேன். ஏன்னா, அப்பதான் அந்த சீக்கிரமே இந்த வெங்காயம் வதங்க நேரம் எடுக்காது. அந்த தண்ணி சத்த சீக்கிரம் அந்த உப்பு எடுத்துட்டு வெங்காயத்த வதங்க குடுத்துரும். இந்த பூண்டு வதங்கிருச்சான்னு நமக்கு தெரியறதுக்கு எப்படின்னா, நம்ம அந்த பூண்ட எடுத்து பார்த்தோம்னா, நம்ம சாதாரண பூண்டு வந்து ஒரு பல்ப்பு நிறத்துல இருக்கும். இந்த நல்லா பூண்டு வெந்து வதங்கிருச்சுங்கிற அர்த்தத்துக்கு நல்லா பால் நிறத்துல இருக்கும். அந்த மாரி நிறம் வந்துருச்சுனாக்க, இந்த பூண்டு வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்ப வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த தக்காளி பேஸ்ட் அடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதோட கலந்துப்போம். இதையும் கலந்துட்டு இது வந்து இந்த தக்காளி வந்து பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பச்சை வாசம் போயி இந்த அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. அப்பங்க வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். நம்ம கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலை போட்டு அந்த கருவேப்பிலை போட்ட உடனே அதோடைய வாசமே தனியா வருங்க. இங்க பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்களேன். இந்த மாரி தக்காளி பச்சை வாசம் போகனால இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா, பச்சை வாசம் போயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த வேர்க்கடலை. நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. நாங்க வெறும் கடலைன்னு தான் சொல்லுவோம். வேர்க்கடலை எல்லாருக்கும் புரியிற அளவுக்கு நான் வேர்க்கடலைன்னே சொல்லிடுறேன். வேர்க்கடலையும் போட்டு ரொம்ப வதக்காதீங்க. ஏன்னா எண்ணெயில ரொம்ப வதக்குனா வேகுறது வந்து ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு போயிடும். அதனால சும்மா லைட்டா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளு, 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு 1 1/2 ஸ்பூன் வந்து குழம்பு மல்லித்தூளுங்க. அந்த குழம்பு மல்லித்தூள் ரெசிபி வேணும்னு சொன்னாக்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நாங்க வந்து மல்லித்தூள் குழம்பு மல்லித்தூள்லாம் வந்து நாங்க வீட்ல அரைச்சு வச்சுப்போம். இப்போ வந்து இந்த நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த மசாலா, அதையும் போட்டு இத நல்லா கலந்துப்போம். இது வந்து ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கிறதுனால, இத வந்து ரொம்ப போட்டு அந்த எண்ணெயிலலாம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த புளி தண்ணியும் இதோட சேர்த்துக்கணும். புளி தண்ணியும் சேர்த்துட்டு, இந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் இந்த மசாலாவெல்லாம் எல்லாம் சேர்ந்து வேகுற அளவுக்கு, நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, எக்ஸ்ட்ரா அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதோடைய டேஸ்ட்டு வந்து நான் சொல்ல அவ்வளோ சூப்பரா எனக்கு சொல்லையிலே வந்து நாக்குல எச்சில் ஊறுதுங்க. அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு. இந்த பாருங்க, அப்படியே வந்து ஒரு 7 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு, இப்ப பாருங்களேன், ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க கொதிச்சுட்ருக்கு பாருங்க. நல்லா கொதிச்சு வருது. இந்த பாருங்க அப்படியே சுத்தி நொர கட்டி இருக்குது பாருங்க. இது அந்த மாரி புளிக்குழம்புல நொர கட்டி இருந்தாக்க என்ன அர்த்தம்னாக்க, நம்ம புளிக்குழம்புக்கு உப்பு பத்தலைன்னு அர்த்தம். உப்பு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, இந்த அளவுக்கு நொரை வந்து கட்டவே கட்டாதுங்க. நம்ம இந்த நொர கட்டி இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு உப்பு வந்து
பத்தலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உப்பு பார்த்துட்டு நான் இப்போ உப்பை செக் பண்ண போறேன். உப்பை செக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ உப்பு போட்டுட்டு, திருப்பி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். அந்த தண்ணியெல்லாம் வத்தி, நல்லா அந்த வேர்க்கடலையெல்லாம் வெந்து வந்துருச்சுங்க. நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில வந்து நம்ம வந்து அப்படியே அடுப்ப ஆஃப் பண்ணிறணும். ஏன்னா, இப்ப வந்து இது மண் சட்டிங்கிறதுனால இப்பவே அடுப்ப ஆஃப் பண்ணாம வச்சு இன்னும் கொதிக்க வச்சோம்னாக்கா, அப்படியே சுத்தமா வந்து அந்த தண்ணியெல்லாம் வத்தி சும்மா வலிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயிடும். அதனால இந்த ஸ்டேஜ்லயே வந்து நம்ம மண் சட்டிங்கிறதுனால ஆஃப் பண்ணிறேன். ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தழை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிரலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மூடி வச்சுருவோம். இந்த பாருங்க இப்ப வந்து 2 ஸ்பூனும் வந்து மேற்கொண்டு நல்லெண்ணெய் அந்த குழம்புல ஊத்திட்டு, அப்படியே கலந்து விட்டுட்டு, அந்த மூடிய போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு, திறந்து காமிக்கிறேன் பாருங்க. அதோடைய குழம்பு என்ன மாரி இருக்குங்கிறத பாருங்க. இந்த ஸ் அவ்ளோ ஒரு அருமையான குழம்புங்க. வேர்க்கடலை புளிக்குழம்பு. இங்க பாருங்களேன். அப்படியே அந்த ஆவியெல்லாம் அடங்கி, தண்ணியெல்லாம் வத்தி எந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்க. நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இத அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருவோம். அவ்ளோ அருமையான வேர்க்கடலை குழம்புங்க. இத வந்து அப்படியே எடுத்து நம்ம சூடான சாதத்தில போட்டு, நம்ம அந்த வேர்க்கடலை, பூண்டு, வெங்காயம் இதோட சேர்த்து சாப்பிடையில பார்த்தா, அந்த டேஸ்ட்டே அவ்வளோ அருமையா இருக்குங்க. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, இது மாரி முதல் நாள் வச்சு வேர்க்கடலை குழம்பு வச்சுட்டு, மறுநாள் வந்து கேப்பக்களி கிண்டி அதில போட்டு குடுப்பாங்கங்க. சாப்பிட்றதுக்கு சும்மா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். நான் இன்னொரு ட்ரிப்பு வந்து இந்த மாரி வேர்க்கடலை குழம்பு வைக்கையில கண்டிப்பா வந்து கேப்பக்களி செய்யணும். ஏன்னா, இப்ப வந்து என்கிட்ட கேப்ப மாவு இல்ல. கேப்பக்களி செஞ்சு இந்த மாரி வேர்க்கடலை குழம்பு வச்சு சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதுவும் சீக்கிரமே அந்த வேர்க்கடலை குழம்பும், கேப்பக்களியும் வச்சு அதையும் காமிக்கிறேன். இதே பக்குவத்தில நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமா உங்க வீட்ல உங்களுக்கு வந்து பாராட்டுக்கள் அதிகமா கிடைக்குங்க. என்னுடைய வீடியோவ இப்ப தான் முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே அவங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க. அதோட வந்து இப்ப ஹைப்புங்கிற புதுசா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஹைப் ஆப்ஷனையும் ஆன் பண்ணி எனக்கு அதிகமான ஹைப்ப குடுங்க. இதே போல இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவுல உங்கள கண்டிப்பா சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.